கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் ஜெமிமா சேனல் மூலியமா உங்களை சந்திப்பதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிசாசு போராட்டம் இருக்குன்னு நீங்க நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா அவனை எப்படி அவனை மேற்கொள்ளணும், எப்படி ஜபத்துல முக்கியமா வசனங்களை எப்படி சொல்லி நம்ம மேற்கொள் பண்ணணும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதனால இப்ப பிசாசை நம்ம எதிர்த்து பேசுறதற்காக, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கா பிசாசுக்கு எதிர்த்துனாலும் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம பிசாசு சாதாரணமா நீ போ அப்பாலே போ சாத்தானே அந்த ஒரு வார்த்தையை சொல்லி மட்டும் அவன் போக மாட்டான். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வசனத்தினால மட்டும்தான் மேற்கொள்ளும். ஸோ அப்ப நம்மளும் நமக்கு ஒரு பிசாசு போராட்டமோ இல்ல பிசாசுடைய கிரியைகளோ அந்த காரங்கள் ஏதோ நம்மளை சூழ்ந்து கிரியை செய்து கொண்டு இருக்கு, நீங்க அன்யூஸ்வலா உங்களை ரெஸ்ட்லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிசாசை எதிர்க்கிறதுக்கு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த அத்தாரிட்டியை எடுத்துக்கொண்டு நம்ம பேசும்போது நிச்சயமா அது பிசாசுக்கு நடுங்கும் ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா அது ஜீவன் உள்ள வார்த்தை. இன்னொன்னு நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கும். இந்த வசனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்கு. ஆனா அந்த ஜீவன் உள்ள வார்த்தையை நம்மளுடைய நாவில இருந்து அதிகாரத்துல இருந்து நம்ம ஜீவனா பேசும்போது நிச்சயமா அந்த வார்த்தைக்கு பவர் இருக்கு. ஸோ பிசாசுக்கும் நம்ம வாயில இருந்து புறப்படுறதான வார்த்தைக்கு அங்க பவர் கிரியை செய்யும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 வசனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டதான 25 வசனங்களுக்குள்ள நம்ம பிசாசை எதிர்க்க கொடுத்தா நம்ம வசனங்கள் நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம ஒன்னொன்னா நாங்க ரீட் பண்றோம் எப்படி அந்த பிசாசை எப்படி இதை நீங்க எப்படி சொல்ல ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு ஆண்டவரே எப்படி இது பண்ணித்தாங்க அப்படி கிடையாது. இதை பிசாசை பார்த்து எதிர்த்து நின்று பேசுங்க. இப்போ உங்க பக்கத்துல ஒரு எதிரி நிக்கிறான்னா, இப்போ ஒருத்தவங்க நம்ம சண்டை போடணும்னா எப்படி சண்டை போடுவோம், நீ பாருடா அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம் பாத்தீங்களா, போ நீ என்ன இதுவா அதுவா நீ என்ன வார்த்தையில நம்ம பேசுவோம் சண்டையில. சோ இப்ப பிசாசு உங்க நேர்ல அங்க நிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. அவன்கிட்ட நீங்க இந்த வார்த்தைகளை ஆண்டவருடைய வசனத்துல நீங்க எதிர்த்து நின்று நீங்க அவன்கிட்ட பேசணும். அவன்கிட்ட போய் எஞ்சி எப்பா கொடுப்பா நீ எடுத்துட்டு போனதால இதை கொடுப்பா அதை கொடுப்பாலாம் நீ போப்பா அப்படிலாம் சொன்னா அவன்கிட்ட எந்த அளவுக்கு அதிகாரத்தை எடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்த முடியுமோ, எப்படி ஜபத்துல அவன்கிட்ட அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒரு வசனங்களா நம்ம அப்படியே பார்க்கலாம். நாங்க இப்ப வசனங்கள் நாங்க வாசிக்கிறோம், அதுக்கடுத்து நாங்க பின்னாடி ஸ்லைட்லயும் போடுறோம். உங்களுக்கு அது போகவும் உங்களுக்கு வசனங்கள் தனியா வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்க கிட்ட கேளுங்க, நிச்சயமா நான் உங்களுக்கு வசனங்கள் சென்ட் பண்றோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 18:17, என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருக்கும் என்னை பயக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இந்த இடத்துல பிசாசு எப்படி இருக்குன்னா நம்மளை விட பலவானா இருக்கு. சோ அவன் பலவான் தான். நம்ம சரீரத்தை நம்ம ஆண்டவர் பலம் உள்ளவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம அவன் நம்ம ஒரு சில நேரம் நம்மளை ஆண்டு கொள்ளும் போது அவன் இப்ப பலவானா இருக்கான். அப்ப நீங்க சொல்லுங்க, என்னிலும் அதிக பலவானா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவுக்கும் என்னுடைய தேவன் என்னை விடுவிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன விடுவிச்சுட்டாரு, ஆனால் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். யாரோட அம்புனா ஆண்டவருடைய அம்புகளை எய்து யார கலங்க பண்ணிட்டாங்கன்னா பிசாச ஆண்டவர் கலங்க பண்ணிட்டார், அவரை சிதற பண்ணி மின்னல்களை பிரயோகித்து பிசாச ஆண்டவர் கலங்க பண்ணினார். நீங்க அப்போ அந்த இடத்துல சொல்லணும், ஆண்டவர் பிசாசு வாம் மீது அன்புகளை எய்துட்டாங்க, வாம் மீது மின்னல்களை வர வச்சு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் கலங்கிட்டாங்க. அதனால என்ன மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம போல்டா நம்ம அந்த வசனம் நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தை வச்சு ஒரு ராஜ்யத்தையே ஆண்டவர் மின்னல்களை வர வச்சு ஒரு ராஜ்யத்தை அவர் கலங்க பண்ணிட்டாரு. என்ன இனிமே நீ மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு நம்ம ஜபிக்கும் பொழுது, அந்த விசுவாச வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா பிசாசு நம்மகிட்ட இருந்து எந்த ஒரு காரியத்தையும் அதை செயல்படுத்த முடியாது. நீதிமொழிகள் 26:27 வசனம், படிகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். இதான் சொல்லுங்க, பிசாசு நீ படுகொலி வெட்டியிருக்க, அந்த படுகொலியில நீயே தான் போய் விழுவ. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 26:27 சொல்லியிருக்கு, படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறான். யார் தப்பு படுகொலி வெட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தண்டனை. எனக்கு என் சரீரத்திலேயோ என் குடும்பத்திலேயோ என்னுடைய வீட்டார் மத்தியிலேயோ என்னுடைய வேலை ஸ்தலத்திலேயோ என் படிப்புலையோ என்னுடைய அறிவிலையோ எந்த இடத்துலயும் ஆளுகை செய்யறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. படுகொலை வெட்டுறவன் நீ தான் படுகொலையில விழுவ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுங்க.
அடுத்து எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பின்பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. இந்த இடத்துல பார்த்தோம்னா பாபிலோன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பிசாசுடைய அந்த கோட்டைகள் அந்த ராஜ்யங்கள் நம்ம நினைச்சுக்கிற வேண்டியதான். இந்த பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பது யாருடைய பிரியம்? கர்த்தருடைய பிரியம். நம்ம வந்து சாத்தான பிசாசுரை எதிர்த்து பேசும் பொழுது ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு எங்கிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அது ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு வேண்டும் என்பது அவருடைய பிரிவம். இந்த நாள், இந்த நிமிடம், இந்த நான் ஜெபிக்கிற இந்த நிமிடம் வந்து கர்த்தர் பழி வாங்கும் நாள். இது இந்த நாள் உன் வாழ்க்கையில முடிஞ்சு போன ஒரு நாள். அவ்வளவுதான். கர்த்தர் இந்த நாளுல அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தோட நான் உன்னை பழி வாங்குறேன், அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்துல நான் உன்னை பழி வாங்குறேன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக பிசாசுக்கும் வசனம் தெரியும். ஆனா நம்ம வந்து இந்த வசனத்தை வந்து நம்ம அதிகாரத்தோட நம்ம யூஸ் மேற்கோள் காட்டணும். இது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காரு. எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்லப்பட்டிருக்காரு. பாபிலோனை அழிக்கவே, ராஜ்யத்தை அழிக்கவே கர்த்தர் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த நாள் பழி வாங்கும் நாள். அவர் இந்த நாள்ல உன்னை வந்து அவருடைய அம்புகள் அவர் வந்து நிச்சயமா அவர் விரும்புகிறாரு. ஆண்டவரே விரும்புகிறாரு சாத்தான் ராஜ்யம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதனால இந்த நாள் நீ அழிக்கப்பட வேண்டிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதிகாரத்தை யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் பிசாசு நம்மகிட்ட வராதபடி ஆண்டு பாதுகாத்து சொல்லுவாங்க. அதுல இன்னொன்னு இருக்கு, இது தமது ஆலயத்திற்காக வாங்கும் பழி. ஆண்டவர் நம்ம ஆலயம்னா யாரு? நாம தான் ஆலயம். நம்மளுடைய சரீரம் நாம தான் அது ஆலயம். நம்மளுடைய ஆலயத்துக்காக தான் ஆண்டவர் வாங்கும் பழி. சோ அதனால நீங்க இந்த வசனத்தை நீங்க நல்லா அறிக்கையிடுங்க, நிச்சயமா அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தனின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆண்டவரே நம்ம சொல்றாரு. அவர் சொல்ற நான் உன்னை வந்து பொல்லாதவருடைய கைக்கும் பலவந்தன்னா யாரு சொல்லு? நம்மளை விட வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளை வந்து பலவந்தப்படுத்தி நம்ம கிட்ட வந்து ஒரு சில பேர்லாம் நம்மளை வந்து புடுங்கிருப்பாங்க. நம்மளோட ஆசீர்வாதத்தை வந்து பலவந்தமா வாங்கியிருப்பாங்க. எப்படி சொல்ல, நான் அதை அவங்க எல்லாம் வாங்கவே ஆனாலும் புடுங்கிட்டு போயிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து பலவந்தரின் கைக்கும் உன்னை வந்து நான் நீங்களாக்கி விடுவிப்பேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் என்னை விடுவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அடுத்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்றாரு? பிசாசு வந்து நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு பிசாசு நினைக்கிறான். ஆனா இது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நம்ம அளவுக்கு நம்ம அவனை வந்து பலவந்தம் பண்ணி நம்ம வந்து அவனை மேற்கோள் பண்றோமோ அப்பப்பதான் நம்மளா பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளாலே வந்து இது பண்ண முடியும். நம்ம வந்து சும்மா நார்மலா சும்மா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நான் பரலோகத்துக்கு போவேன் நம்ம வந்து சும்மா நார்மலா ப்ரேயர் பண்றோட அது பலவந்தம் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்த கேட்கணும்னா எது எப்படியாச்சும் எனக்கு செஞ்சு தரணும், எப்படியாச்சும் வலுக்கட்டாயமா நம்ம இழுப்பு வந்துடுமா, அந்த மாதிரி நம்ம வலுக்கட்டாயமா அதை நம்ம பலவந்தம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை பிசாசின் கையில இருந்து எடுத்து நம்ம பிசாசின் கைக்குள்ள நம்ம போகாதபடி பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டு நம்ம அழுத்தி சொல்கிறார். இப்ப நம்ம சின்ன பிள்ளைங்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட எல்லாம் ஒரு பொருள் அவங்க பொருளை கொடுத்தா அடுத்தவங்க யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா இது என் பொருள் எனக்கு கொடு அப்படின்னு. இதே மாதிரிதான் பிசாசு வந்து நம்மகிட்ட தெரியாம நம்ம பொருளை வந்து ஆசீர்வாதங்கள்ல இருந்து சுகத்துல இருந்து எல்லாத்தையும் திருடி வச்சிருப்பான். அவன்கிட்ட வந்து இது என்னோடது குடுடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பலவந்தம் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். சோ பரலோக ராஜ்யமே பலவந்தப்படப்படி நம்ம பலவந்தம் பண்ணி அவன்கிட்ட தான் வாங்கிக்கணும். நம்ம அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இது ரொம்ப எல்லாருக்கும் பலட்சமான வசனம், எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்ற வசனம் தான். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்க பண்ணும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு எதிரிட்டு புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக ஓடிப்போவார். ஒரு சில நம்மளோட சத்துருக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு வழியா வருவாங்க. ஆனா சதுரா பார்த்து சொல்லுங்க, நீ என்ற ஒரு வழியா வந்த ஆண்டவர் உன்னை 7 வழியா உன்னை வந்து ஓட வைக்க போறாரு. ஓடி போயிருவ. நீ வந்து ஒரு வழியா வந்தாலும் பரவாயில்ல, எது 7 வழியா வந்து நீ இப்ப ஓடி போறப்ப செதறிட்டு நீ இப்ப ஓடி போற பாரு அப்படின்னு சொல்லுங்க. நிச்சயமா வந்து ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை நமக்கு முன்பாக முறியடிக்க போகிறார். ஆமென். அடுத்து சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பவே மாட்டேன். நம்ம ஒரு பிரேயருக்கு போறோம் அப்படின்னா பிரேயர்ல போயிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நம்ம பிரேயர்ல பண்ணோம்னா, என்னை ஆசீர்வதித்தாலோடைய நம்ம உடனே சொல்லுவாங்கல்ல, யாக்கோபு சொல்லுவாங்கல்ல, யாக்கோபு வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய போகவே விட மாட்டேன் அப்படின்ட்டு யாக்கோபு சொல்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, சத்துருக்களை நிர்மூலம் பண்ணுகிற வரைக்கும் நான் திரும்பவே மாட்டேன். என் சத்துருவை அழிக்கிறதுக்கு அவர் என்கிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்படி நம்ம என்ன பண்ணோம்னா, சத்துருவை நிர்மூலம் அவரை சத்துருவனை பிடிப்பேன், அவனை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் அந்த வெளியிலே வர மாட்டேன். அது 1 மணி நேரம் ஆனாலும் சரிதான், ஒரு நாள் ஆனாலும் சரிதான், நீ ஆண்டவர்கிட்ட நிச்சயம் அது வந்து நம்ம வந்து அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். ஒரு போலீஸ்காரங்க சவால் விடுவாங்கல்ல, நான் இன்னைக்கு கண்டிப்பா அந்த திருடனை பிடிச்சே ஆவேன் அப்படின்னு. நிக்கிற வீரர்களும் யுத்தத்துல நம்ம நிக்கும்போது அது மாதிரிதான், இன்னைக்கு நான் அழிக்காம விட மாட்டேன். ஒண்ணு நான் வாழணும், இல்லைன்னா அவன் வாழணும், அந்த 2ல 1 அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க இறங்கும் போது நிச்சயமாகவே சத்துருவை மறுபடி நம்ம கையில திரும்பி பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு திரும்பவே மாட்டேன். அப்படிங்கிற நம்ம வந்து என் சத்து உன்னை நான் பிடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன். நான் முழங்கால் யுத்தத்துலதான் நிற்பேன். உன்னை நான் பிடிச்சு உன்னை எப்படியாவது உன்னை பாதாளத்துக்கு தள்ளுற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நீங்க வந்து விசுவாசத்தோட இது பிரேயர் பண்ணும் பொழுது நிச்சயமா சத்துருவா ஆண்டவர் உங்க கையில கொடுத்து பாதாளத்துக்கு கட்ட வல்லவராக இருக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில இருந்தாலும் சரி, நான் அதான் சொல்றேன், இது வந்து யாருக்கிட்ட உங்க குடும்பத்துல இல்ல உங்க ரூம்ல கூட உங்க வீட்டுல கூட ஏதாச்சும் அன்யூஷுவலா இந்த மாதிரி காரியம் நிறைய பேரு சொல்றது என்னன்னா, எங்க வீட்டுல ஒரு சில நேரம் எப்படின்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் எங்க வீட்டுல ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி இருக்கு பாஸ்டர், ஏதோ பிசாசின் கிரைகள் இருக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர். வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் முழங்கால் படிக்கணும். முழங்கால் படிட்டு இந்த சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது படி, சத்துருவ அவனை பிடிக்க வீட்டுல இருக்கிறதான சத்துருவ நான் உன்னை பிடிக்காம நான் ஓய மாட்டேன். உன்னை அந்த இன்னைக்கு உனக்கு என்னைதான் கடைசி நாள், உன்னை இன்னைக்கு நான் பாதாளத்துல தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேயர் பண்ணும் பொழுது கண்டிப்பா சத்துரு நம்ம கையில மாட்டாம போயிட மாட்டான், கண்டிப்பா மாட்டாதான் செய்வாங்க. நிச்சயமா நம்ம ஜபிக்கும் பொழுது நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடுதலை தருவாங்க. அடுத்த சங்கீதம் 144ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். நம்ம முன்னாடி இதே மாதிரி ஒரு வசனம் பார்த்தோம், இதுவும் அதே மாதிரிதான். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியுமா. மின்னல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல நிக்க முடியுமா? எப்படி ஓடுவோம்? தெரிக்க எல்லாரும் ஓடுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்க சத்துரு நிக்கிறாங்க, நீங்க ஜபத்துல ஆவியில ஒரு மின்னல் அவன் மேல இறங்குது, அவன் கலங்கடிச்சு ஓடி போறத நீங்க பாக்குறீங்க. அப்படிதான் மின்னல்களை இன்னைக்கு ஆண்டவர் வர வைக்க போறாரு, நீ இன்னைக்கு சிதறி போற அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிரச்சனைகள், இப்போ உங்க குடும்பத்துல உங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா உங்க பிள்ளை மத்தியில ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இந்த பிரச்சனையை இன்னைக்கு ஆண்டவர் இந்த சத்துருவை கிரேச மின்னல்கள் வரவிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கலங்கடிக்க போறாரு அப்படின்னு நம்ம வந்து அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணவர்களாக இருக்கிறீர்கள். யாருக்குள்ள? ஆண்டவருக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அதான் நம்ம பிசாசுல சொல்லணும், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவர் யாரு? எல்லாத்துக்கும் தலைவர் யாரு? நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தலைவர். அவருக்குள்ள நான் வந்து எப்படி இருக்கிறேன்? நல்லா ஃபுல்லா நிரம்பி முழுமையா நான் இருக்கிறேன், பரிபூர்ணமா நான் இருக்கிறேன் அப்படி நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த அதிகாரத்தை நம்ம அந்த விசுவாசத்தோட நம்ம அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். நிச்சயமா அவன் ஓடிடுவான். ஐயப்பா இவன்ட்டெல்லாம் போக முடியாதப்பா, ஏன்னா இவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறான் அப்படின்ட்டு பிசாசு நம்மளை விட்டு
உடனே இந்த இடத்த விட்டு துண்டகான துணியகான ஓடணும் பார்ப்போம். கண்டிப்பா. அதனால இந்த வசனத்தை நீங்க நம்ம நல்லா அதிகாரமா அது நம்ம அந்த அதிகாரமா யூஸ் பண்ணணும். நம்ம நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் தான் மரணம் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை அதிகாரத்தோட பிசாசை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பிசாசு நம்ம விட்டு ஓடி போயிடும். இந்த வசனம் வந்து இங்கிலீஷ்லயும் நல்லா இருக்கும். கொலோசியன்ஸ் 2:10 நம்ம அதை நான் வாசிக்கிறேன். And in Christ you have been brought to fullness. He is the head over every power and authority. ஆண்டவர் தான் வந்து எல்லா பவருக்கும் எல்லா அத்தாரிட்டிக்கும் அவர் தான் ஒரு தலைவர். நம்ம யாரு அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிறதான ஒரு முழுமையான ஒரு நபர். எவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கு பாருங்களேன். அவருக்குள்ள நம்ம ஒரு முழுமையா இருக்கோம். அவர் தான் வந்து உலகத்துல இருக்கிறதான எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் தலைவரா இருக்கிறார். சோ நீங்க அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க, நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கனால எனக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கு, நான் கிறிஸ்துவை கொண்டு நான் வந்து உன்னை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வசனத்தை நீங்க சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம கொலோசியர் 2:14-15 இந்த வசனம் நம்ம ஓரளவு எல்லாருக்குமே நீங்க தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த வசனத்தை நம்ம இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். ஒருவேளை பிசாசு வந்து உங்ககிட்ட வந்து இல்ல எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு, லீகல் ரைட்ஸ் எனக்கு இருக்கு, நீ வந்து இந்த தப்பு பண்ண, அதனால நான் உள்ள வந்து எனக்கு லீகல் ரைட்ஸ். நீங்க சொல்லுங்க, நான் தப்பு பண்ணேன் ஓகே தான், ஆனா நீ உள்ள வந்தது ஓகே தான், ஆனா நான் ஆண்டவர்ட்ட அறிக்கையிட்டு அந்த டோர் வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கும் மேலேயும் நீ என்னுடைய லைஃப்ல என் குடும்பத்துல என்னுடைய வேலை ஸ்தலத்துல என் உள்ள இருக்குதான என்னுடைய உடல் உறுப்புல இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க, எனக்கு எதிரடையா நீ கையெழுத்து என்னதான் நீ கையெழுத்து போட்டுருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் சிலுவையில ஆணி அடிச்சு சிலுவையின் மேல ஆண்டவர் வந்து வெற்றி சிறந்திருக்காரு. எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் அப்படியே வெளியரங்கமா கோலமாக்கி ஆண்டவர் வந்து சிலுவையின் மேல எனக்கு வந்து வெற்றியை தந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அடுத்து எபேசியர் 4:27 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அதுல 26 நம்ம வாசனம் அப்படின்னா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணி கிடவுது. அதுக்கு 26 சொல்லப்படும் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம வந்து ரொம்ப எரிச்சலா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய எரிச்சல் நம்மளுடைய கோபங்கள் எல்லாமே தணிந்து போயிடணும். அப்படி தணிந்து போனா மட்டும்தான் பிசாசு வந்து நம்மள மறுபடியும் நம்மகிட்ட வர முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நம்மகிட்ட உங்ககிட்ட எடுத்து போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிசாசு எங்க வந்துடும், நம்ம கிட்ட திரும்ப வந்துருவோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. அதனால ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் என்ன உனக்கு நான் இடம் தரவே மாட்டேன். எனக்கு என்னதான் நான் கோவப்பட்டாலும் சரிதான், நான் என்னதான் எரிச்சலா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்ன வந்து என் வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டாரு. நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன், நான் உனக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து அது விசுவாசத்தோட அதிகாரத்தோட சொல்லும் பொழுது நிச்சயமா பிசாசு நம்ம கிட்ட வராதபடிக்கு ஆண்டவர் நம்மள பாதுகாத்துக் கொள்ளுவோம். நீங்க சொல்லுங்க, என் சரீரத்திலயும் பிசாசுக்கு இடம் கிடையாது, பிசாசுக்கு எந்த பிளேஸுமே கிடையாது, என் கணவருடைய சரீரத்துல கிடையாது, என் பிள்ளைகளுடைய விஷயத்துல கிடையாது, இந்த ரூம்ல கிடையாது. சொல்லுங்க, நீங்க இருக்குதான் அட்மாஸ்பியர்ல இந்த இடத்துல there is no place for devil. இந்த இடத்துல எந்த பிசாசுக்குமே இந்த இடத்துல இடம் கிடையாது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, NKJV வெர்ஷன்ல வந்து சொல்லியிருக்கேன், நாட் கிவ் பிளேஸ் டு த டெவில். நான் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துக்கும் என்னுடைய சரௌண்டிங்ல நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், என் படிப்பா இருக்கலாம், என்னுடைய ஞானமா இருக்கலாம், என்னுடைய சிந்தையா இருக்கலாம், என் கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், என்னுடைய பேச்சா இருக்கலாம், நான் கேட்கறதான விஷயமா இருக்கலாம், நான் பாக்குறதான விஷயமா இருக்கலாம், என் கண்களை கூட நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என் கால்கள்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் பிசாசுக்கு இந்த வீட்டுல இடமே இல்ல, இந்த பிசாசுக்கு இந்த வீட்டுல பிளேஸே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு ரூம்லயோ உங்க கிச்சன்லயோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாத்திரங்களோ எதுலயோ நீங்க வந்து அதை பேசுறீங்க, இந்த இடத்துல பிசாசுக்கு இடம் கிடையாது, இயேசு நாமத்துல வெளியே போ அப்படின்னு சொல்லுங்க. என் குடும்பத்துல பிசாசுக்கு இடம் கிடையாது, வெளியே போ, பிசாசுக்கு நாங்க இடம் கொடுக்கவும் மாட்டோம், உனக்கு இந்த இடத்துல இடமே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ரைட்ஸ் எடுத்து நம்ம வந்து பேசணும். அடுத்து ஏசாயா 54:17 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதேப்போம். இது வந்து ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஒரு வாக்கு தத்தமா இது சொல்லியிருக்கிறாரு. நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிசாசு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா,
எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அடுத்து பிசாசு சொல்லணும், அதிகாரத்தோட சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால அவர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரு, அவர் எனக்கு விரோதமா எழும்புகிறதான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காத போகும் அப்படின்ட்டு நம்ம பிசாசுறது வந்து அதிகாரத்தோட சொல்லும் பொழுது நம்மளுக்கு விரோதமா வருகிறதான எல்லா வித வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களா இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். இதுதான் அந்த இடத்துல சொல்லணும். பிசாசு எப்பவுமே சொல்லணும், ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளுக்கு வாக்கு தத்தமா கொடுத்திருக்கிற பிசாசு சொல்லும் போது அதிகாரமா சொல்லணும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் நீ எனக்கு விரோதமா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்ச அப்படின்னா அது எனக்கு பலிக்கவே பலிக்காது, அது எனக்கு அது வாய்க்கவே நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த பிசாசு நம்மளுக்கு விரோதமா கொண்டு வருகிறான எந்த பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், அது நம்ம வாழ்க்கையில திரும்ப வரவே வராது. அதுக்கு கீழே அதே வசனத்துல அது கீழே இன்னொரு இது இருக்கும், உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கு. இது வந்து சும்மா சாதாரண ஆண்டவர் சொல்ல, அது சாதாரணமா நான் ஒண்ணு சொல்ல, இது வந்து ஆண்டருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ரைட்ஸ், சுதந்திரம், இது அவர்களுடைய சுதந்திரம். அதனால நமக்கு விரோதமா குற்றத்துல நமக்கு விரோதமா நியாயத்தை எழும்பும் எந்த நாவையும், நீங்க சொல்ல பிசாசை நீ வந்து என் ஆபீஸ்ல இவங்க மூலியமா நீ தான் தப்பு பண்ண இந்த குற்ற பண்ண எந்த நாவையும் ஆண்டவர் நீங்க பாருங்க குற்றப்படுத்த, நான் வந்து திருப்பி நான் உனக்கு குற்றப்படுத்துவேன், ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, இந்த உனக்கு விரோதமா நான் எழும்புறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிசாசு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இது நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுதான எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு ரைட்ஸ், இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் சுதந்திரமானது. சோ நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து யோபு 5:12, தந்திரக்காரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். இந்த இடத்துல சொல்லுங்க, என்ன தந்திரமான வேலை அந்த பிசாசு நீ பண்ணாலும் சரி, ஆனா ஆண்டவருடைய உன்னுடைய காரியத்தை அபத்தமாக்க போகிறார். ஆண்டவருடைய காரியத்தை அபத்தமாக்கி நீ எப்பேற்பட்டதான தந்திரமான காரியத்தை நீ வந்து நம்ம காரியத்தை நீ என்ன சூழ்ச்சி நீ பண்ணாலும் சரி, நீ எந்த ஒரு காரியத்தையும் நடந்து முடியாதபடிக்கு ஆண்டவர் வந்து ஒன்ன அபத்தமாக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பிசாசு கிட்ட நிச்சயமா உன் காரியம் அபத்தமாக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பிசாசு கிட்ட ஏத்துன்னு சொல்லுங்க. அடுத்து ஏசாயா 49:24 சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ. இங்க வந்து பராக்கிரமன்ங்கிற மாதிரி யார சொல்றோம் அப்படின்னா பிசாச நம்ம சொல்றோம். பராக்கிரமன்ல இருந்து கையில இருந்து கொள்ளை பொருள் நம்மளால அவங்க கையில இருந்து நம்மளால வாங்க முடியாது, அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. அதுக்குதான் பறிக்க கூடுமோ அல்லது உண்மையாலுமே நியாயமா சொல்ற மாதிரி நம்ம பாவம் செஞ்சோம் இல்ல முன்னோர்கள் ஏதாவது சாபம் செஞ்சோம், நியாயமா கூட நம்ம வந்து லீகல் ரைட்ஸ் வச்சிருக்கலாம், நம்ம மேல நம்மகிட்ட போராடுறதுக்காக அவன் நியாயமா கூட லீகல் ரைட்ஸ் வச்சிருக்கலாம். அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவீனனால் கொள்ளையிடப்பட்டு விடுதலையாக்கப்படும், உன்னோடு வழக்காடுகிறவர்களுடைய நான் வழக்காடி உன் பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் ஒரு பராக்கிரமன் வந்து சிறை அவன் லீகல் ரைட்ஸே வச்சாலும் பரவாயில்ல, உனக்காக நான் வழக்காடி உன் பிள்ளைகளையும் சொல்லுங்க, நீ வந்து என்கிட்ட லீகல் ரைட்ஸே வச்சிருக்கலாம், ஒருவேளை நான் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம், என்ன நான் பாவம் பண்ணிருக்கலாம், இல்ல சாபம் மேல இருந்தாலும் நீ லீகல் ரைட்ஸே வச்சிருந்தாலும் ஆனா என்னுடைய தேவன் எனக்காக இன்னைக்கு வழக்காடி என்னையும் என் பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்வார். அடுத்த வசனம் வாசிக்கலாம், அவனுக்குள்ள தண்டனையை மாம்சத்தை அவர்களுக்கே அதிவானத்தால் வெறிகொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறிகொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இடத்துல பிசாசு நான் என்னென்ன ஒன்ன ஒடுக்கின எல்லாத்தையும் நான் திருப்பி அவன் மாம்சத்தை நான் திருப்பி கொடுப்பேன். நீங்க சொல்லுங்க, இத்தனை நாள் வரைக்கும் என்ன ஒடுக்கிக்கிட்டு இருந்ததானே நீ பிசாசே, உன் மாம்சத்தை ஆண்டவர் வந்து திருப்பி நீ என்ன உனக்கு எல்லாமே நீ வதிபானத்தெல்லாம் வெறி கொண்டு திரியற போல நீ அப்படிதான் தெரிய போற அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நாம் கண்டு இது வந்து ஆண்டவரே சொல்லிக்கிறதான வார்த்தை. சோ ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் இந்த வசனம். ஏசாயா 49, 24, 25, 26 முடிந்த அளவுக்கு நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீ நியாயமா, ஏன்னா பிசாசு சொல்லும் எனக்கு லீகல் ரைட்ஸ் இருக்குப்பா, பிசாசு இப்படிதான் சொல்லும், நீ தப்பு பண்ணிட்ட
இல்ல உன் முன்னோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, இல்லன்னா நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு நம்மகிட்ட லீகல் ரைட்ஸே பேசுவோம். அந்த லீகல் ரைட்ஸே பேசினாலும் ஆண்டவர் நமக்காக வழக்காடி நம்மளையும் நம்ம பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ள வல்லவரா இருக்கிறார். சோ இந்த வசனத்தை நீங்க அவனுக்கு மேற்கோள் காட்டுங்க. அவங்க சிந்தையில கூட அந்த எண்ணம் வந்தாலும் மேற்கோள் காட்டுங்க. அடுத்து எரேமியா 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல நான் ஆண்டவரை நம்பி இருக்கேன்ப்பா, என் பிராணனை வந்து எனக்கு உயிர் பிச்சை போட்டது போல ஆண்டவர் எனக்கு போட்டிருக்காரு, அதனால உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, நீ நீ என்னதான் சூழ்த்தி வச்சாலும் அதுக்கு நான் இரையாவதில்லை. ஆண்டவர் என்னுடைய உயிரை ஒரு கொள்ளை பொருளா ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. ஆமா. அடுத்து ஏசாயா 51ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. இதுல சிறைப்பட்டு போனவன் நம்ம தான் பிசாசு வேலை என்னன்னா சிறைப்பட்டுட்டு போயிட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மள வந்து என்ன பண்ணுகிறாருன்னா பிசாசின் கையில இருந்து எப்படின்னா தீவிரமா ஸ்பீடா ஒருத்தர் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நம்மளுடைய குடும்ப நபர்கள் யாராச்சும் சிறைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எந்த அளவுக்கு ஸ்பீடா அவங்கள வந்து மூவ் பண்ணி எப்படி அவங்கள ஒரு அட்லீஸ்ட் ஒரு பெயிலாச்சும் எடுத்துடணும். அந்த ஒரே நாள்ல காலையில போயிட்டாங்கன்னா சாயங்காலத்துக்கும் அவங்க பெயில எடுத்துடணும்னு எவ்வளவு ஸ்பீடா நம்ம போறோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம பிசாசு கையில சிறைப்பட்டு போயிட்டோம். ஆனா ஆண்டவர் அந்த நாள்ல சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அப்படியே அவன் வந்து அங்கேயே கடந்து சாகிறது கிடையாது, அவன் அப்படியே சாக மாட்டான். ஆண்டவர் சீக்கிரம். ஆனா நீங்க சொல்லணும் பிசாசுட்ட, நான் உன் கையில சிறைப்பட்டு வந்துட்டாலும் ஆண்டவர் என்ன தீவிரமா என்ன விடுதலை பண்ணுகிறாரு. ஆண்டவர் என்ன தீவிரமா உன் கையில இருந்து என்ன விடுதலை பண்ணுகிறாரு. நான் கிடைக்கல சாவதும் இல்லை, என்னுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. அப்படி நம்ம வந்து பிசாசுல எதிர்த்து நம்ம பேசும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த பிசாசு நம்ம கையில பட்ட அந்த சிறையில இருந்து அவர் நம்மளை வந்து தீவிரமா விடுதலை பண்ணி நம்மளை வந்து கொண்டு வருகிற வல்லவரா இருக்கிறாங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வசனம். இதெல்லாம் நீங்க அதிகாரத்தோட, இப்ப நாங்க சொல்றது வந்து நீங்க அதிகாரத்தோட மனப்பாடம் பண்ணி வச்சோம். ஏசாயா 51:14 சொல்லி இருக்கு, சிறைப்பட்டு போவோம் தீவிரமா விடுதலை ஆவான். நான் விடுதலையா போறேன், நான் சிறைப்பட்டு வந்தால் விடுதலையா போறேன், நான்லாம் எதுக்கும் அப்பத்துக்குலாம் வந்து நான் வந்து குறைபடவும் மாட்டேன், நான் சாக போறதும் கிடையாது அப்படின்னு பிசாசா பார்த்து நம்ம பேசணும். பிசாசாய் நீங்க வந்து உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கா, நான் கடன்ல நான் சிறைப்பட்டு போனாலும் நான் இப்ப தீவிரமா நான் விடுதலையா போறேன் அப்படின்னு என்ன ஒரு வியாதி பிரச்சனை இருக்கா, உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனை இருக்கா, திருமணம் தடைப்பட்டிருக்கா, குழந்தை பாக்கிய தடைப்படு, எந்த ஒரு இதா இருந்தாலும் பிசாசு கிட்ட வந்து நீங்க வந்து அதிகாரத்தோட அதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. லூக்கா 10:19 இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான். இந்த வசனத்தை எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. சத்துருவே நீ என்னவதான சகல நீ வந்து வல்லமை, உன்னுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும், நீ எந்த ஒரு சூழ்ச்சி பண்ணாலும் சரி, நீ இப்படி வந்தாலும் சரி, இந்த திசையில வந்தாலும் சரி, அந்த திசையில வந்து என்ன ஒரு சூழ்ச்சி பண்ணி எப்படிப்பட்ட வல்லமையில இருந்து வந்தாலும் உனக்கு மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, எதுவுமே என்ன சேதப்படுத்த மாட்டாதுன்னு அந்த எப்படி சொல்ல போல்டா, நம்ம பயந்து போய் அவன்கிட்ட நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தைரியமா அவனை ஃபேஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அவன் அங்க வந்து ஓடி போவோம். ஒரு தடவை சண்டை போட போறோம் அப்படின்னா பயந்துகிட்டா போவோம். நான் உன்னைக்கு ஒண்ணு அடிச்சிருவேன் சொல்லுவான், அவன் கையில வந்து நம்ம ஒரு வருஷம் சொல்லுவாங்கல்ல, இவன் கையில நீ கிடைச்சான்னா அவ்வளவுதான் சங்கிதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அவ்வளவு பிசாசு நம்ம பக்கத்துல நிக்கிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு போல்டா நம்ம பேசுவோம். அந்த போல்டா நம்ம வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணும்போதுதான் நிச்சயமா மேக்சிமம் அதிகாரத்தை தான் கையில எடுக்கணும். சும்மா பயந்துகிட்டே நம்ம பேசணும் அப்படின்னா பிசாசு ஈஸியா நம்மளே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால மேக்சிமம் அதிகாரத்தோட கையில எடுங்க, நிச்சயமா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்துதான ஒரு வசனம் தான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும், முதலாவது கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா பிசாசுக்கு தான் நம்ம பயந்து போய் கீழ்ப்படிக்கிறோம். நிறைய பேர் பண்ற ஃபால்ட் அதுதான். 100க்கு
நான் உண்மையா சொல்ல போனேன், நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவரை அறிந்தவர்கள் தான் பண்றாங்க. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ரொம்ப ஆண்டவரே அவர் அத்தாரிட்டி நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஆண்டவர் அந்த அத்தாரிட்டி நம்ம கையில தான் இருக்குது. ஆனா நிறைய பேர் சொல்ற விஷயம் நம்ம இதுல அப்படியே உள்டாவா பண்ணிட்டு இருக்கோம். பிசாசுக்கு கீழ்படுகிறோம், ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் நம்ம வந்து பெரிய பொருட்டாவே நினைக்கிறது. ஆண்டவர் வந்து நீங்க ஒண்ணுமே செய்யல குறை சொல்றது அந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு நீ கீழ்ப்படிந்திரு, எனக்கு நீ எதிர்த்து நிக்காம அங்க எதிர்த்து நிக்கணும். பிசாசு கிட்ட எதிர்த்து நிக்கும் பொழுது அவன் கண்டிப்பா நம்மளை விட்டுட்டு கண்டிப்பா ஓடியே போயிடுவான். இத நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சில நேரம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கலங்கிட்டு பயந்து போய் ஐயோ என் பிரச்சனை என் வாழ்க்கையில இப்படி நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப பயத்துல இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க சவால் விடுங்க, சவால் விட்டு பேசுங்க. நான் தேவனுக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படிவேன். நான் உனக்கு எப்பவுமே எனக்கு வருகிற கடன் பிரச்சனையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், என் பிள்ளைகளை குறித்தான பிரச்சனைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன், இன்னைக்கு நான் அதை எதிர்த்து நிக்கிறேன். அப்படி நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாகவே அது உங்களை விட்டு ஓடி போயிடும். நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம். நாகும் 1:9. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கண் மறுபடியும் உண்டாக. சொல்லுங்க, நாகும் 1:9 இருக்கு. நீ ஆண்டவருக்கு விரோதமா நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவர் உன்னை சர்வ சங்காரானா என்ன? பயங்கரமான ஒரு கொலை பண்ணி உன்னை வந்து அழிச்சே போட்டுருவாரு. நீ உன்னை அழிச்சு போட்டுருவாரு. நீ ஆண்டவருக்கு விரோதமா தான் செஞ்சுட்டு இருக்க. இடுக்கண், இந்த மாதிரியான பிசாசு இடுக்கன்னா நான் பிசாசு கொடுக்குது அந்த போராட்டம், அந்த நெருக்கம், இடுக்கண். இந்த இடுக்கண் மறுபடியும் நீங்க சொல்லுங்க, அந்த கடன் என்கிறதான இடுக்கண் மறுபடியும் குடும்பத்துல வராது. வியாதி என்கிறதான இடுக்கண் மறுபடியும் வராது. பண குறைவுங்கிறதான இடுக்கண் மறுபடியும், இந்த பிசாசின் போராட்டம், இந்த இடுக்கண் மறுபடியும் என்கிட்ட வராது, மறுபடியும் என்கிட்ட உண்டாகவே உண்டாகாது. நாகும் 1:9 இருக்கு. இந்த இது எனக்கு வராது அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா அது நாள் அறிக்கை இடுங்க, அது கரெக்டா இருக்கும். அடுத்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், யாரு பாவம் செய்யறாங்களோ அவங்க ஆத்மா சாகும், அவ்வளவுதான். அது குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆனா ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாவம் செய்யற ஆத்துமாதான் சாகும். ஒருவேளை நீங்க வந்து ஆண்டவரே நான் எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு தப்பு செய்யலாம், ஆனா இந்த பிசாசு வந்து எப்படியோ இருக்கு. நீங்க சொல்லுங்க, பிசாசை பார்த்து சொல்லுங்க, பாவம் செய்யற ஆத்துமாதான் சாகும். நான் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் மன்னிப்பு பெற்று அவரோட ரத்தத்தினால நான் கழுவி நிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு நியூ கிரியேஷனா இருக்கேன். ஆண்டவர் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்திட்டாரு, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. நம்ம ஏசாயால வாசிக்கிறோம்ல, நம்முடைய மீறுதல்கள்லாம் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் எல்லாமே பண்ணிட்டாரு, நம்மளுக்காக செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம வந்து பிசாசுட்ட வந்து பலத்தோட சொல்லணும். நம்ம அப்படி பலத்தோட சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அது பாவம் செய்கிற ஆத்துமாவும் சாகும். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி நம்ம சொல்லும் போது அவனுடைய நீதிமான நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான். நீ துன்மார்க்கம் பண்ணா உன் மேலதான் இருக்கும். நீ பாவம் செஞ்சா நீ தான் சாவ, நான் சாவ போறதில்லை, என் குடும்ப நபர் சாவ போறதில்லை, யாருமே இது பண்ண போறதில்லை. யார் தப்பு செய்யறாங்களோ அவங்கதான் சாவ போறாங்க. உங்களுக்கு விதமா மந்திரங்கள் இருந்தாலும் அவங்கதான் சாவ போறாங்க. யார் பாவம் செய்யறா, நான் மந்திரம் செஞ்சேனா, நான் செய்யல, ஆனா யார் செய்யறாங்களோ மந்திரமா செஞ்சிருந்தாங்களோ நான் போக மாட்டேன், அது அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம வந்து அதிகாரத்தோட சொல்லணும். இதை வந்து சும்மா நார்மலா கிடையாது. பைபிள் ஆண்டவர் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு அதிகாரத்தோட சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அது வந்து பிசாசு நம்மகிட்ட வந்து ஈஸியா நம்மளை வந்து இது பண்ண முடியாது. அடுத்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் தான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது பிசாசு நம்மளை வந்து ஈஸியா அதை வந்து இது பண்ண முடியாது. இன்னைக்கு பிசாசு சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், என்னுடைய பழைய பாவங்களா இருக்கட்டும், நீ என்னுடைய பழைய பாவத்தை நீ என்ன மேற்கோள் காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா
நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறேன். நியூ கிரியேஷன். நான் வந்து ஒரு புது சிருஷ்டி. நான் வந்து பழசெல்லாமே இல்ல, பழசெல்லாம் ஆண்டவர் சிலுவையில அறைஞ்சிட்டாரு. நான் வந்து ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து ஒரு நியூ கிரியேஷன். உனக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல, உனக்கு எனக்கு இடமே கிடையாது, என் குடும்பத்துக்கும் உனக்கும் இடமே கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய பழைய பாவங்களா இருக்கட்டும், என்னுடைய பழைய பிரச்சனைகளா இருக்கட்டும், பழைய கடனா இருக்கட்டும், எது வாட்டவர் என்னன்னாலும் இருக்கலாம். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன். என்ற உள்ள பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன். நான் இப்ப புது மனுஷனா, நான் எல்லாமே இருந்து எல்லாமே என் சரீரமா இருக்கட்டும், என்னோட ஆவிக்குரிய உள்ளார்ந்த சரீரமா இருக்கட்டும், என்னோட வெளிப்புறமான சரீரமா இருக்கட்டும், எல்லாமே இந்த நாளில புதிதாயிடுச்சு. ஒன்னால என்ன மேற்கொள்ள முடியாதுன்னு நம்ம வந்து அவனோட அதிகாரத்தோட சொல்லும் பொழுது நிச்சயமா பிசாசு நம்மள மேற்கொள்ள மாட்டான். அடுத்து நம்ம ஒரு கடைசியா ஒரு 2 வசனங்கள் வாசிக்க போறோம். இது ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 13-14. நான் ஃபர்ஸ்ட் 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவர்களின் ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். ஆண்டவர் வந்து நமக்காக ஆண்டவர் புறப்படுறாரு. கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில இருந்து அவனுடைய தலைவனை வெற்றிட்டீர். இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்களேன், இந்த இடத்துல துஷ்டனுடைய வீட்டுல இருக்க என்ன பிசாஸ், நீங்க சொல்ல பிசாஸ் ஆண்டவர் வந்து எனக்காக அபிஷேகம் பண்ண வைத்தவருக்காக ஆண்டவர் இப்ப புறப்பட்டிருக்காரு. ஓ வீட்டுல துஷ்டனுடைய வீட்டுல இருக்க தலைவன் ஆண்டவர் இப்ப வந்து வெட்டிட்டாரு. அடுத்த வசனம் பாத்துக்கலாம். என்னை சிதறடிப்பதற்கும் பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமியானவனை மறைவிடத்தில் பட்சிப்பது அவர்கள் சந்தோஷமா இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய கிராமத்து அதிபதியை உருவ குத்தினீர். அந்த இடத்துல வந்து துஷ்டனுடைய தலைவனை வந்து ஆண்டர் வெட்டுறாரு. துஷ்டனுடைய வீட்டுல இருந்த தலைவன் ஆண்டர் வெட்டுறாரு. இந்த இடத்துல பாருங்களேன், கிராமத்து அதிபதியும் உருவ குத்துறாரு. சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர்ஃபுல்லான பிசாசுகள், அதிபதி பவர்ல இருக்கதான குட்டி குட்டி பிசாசுகள் இல்ல. இந்த இடத்துல சொல்லுங்க, ஒருவேளை உங்க லைஃப்ல வந்து சின்ன சின்ன பிசாசுகள் கூட போயிருங்க. ஆனா ஒரு சில நேரம் ஒரு சில பிசாசுகள் பெரிய பிசாசுகள் பவர் நிறைஞ்சது. அந்த பிசாசுக்கு ஆர்டர் சொல்றேன், ஆர்டர் இன்னர் எனக்காக அபிஷேகம் பண்ண வைத்திருக்கா. ஆர்டர் இறங்கி வந்து இன்றைக்கு துஷ்டனுடைய வீட்டுல இருக்க அந்த தலைவனை ஆர்டர் வெட்டிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன வாண்டுகளை எத்தனை நேரம் வெட்டி போடுறது, அந்த தலைவனை வெட்டிட்டோம்னா கீழே உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடும். அன்னைக்கு வந்து பெலிஸ்தியர் மத்தியில ஆண்டவர் வந்து மித்தவங்க யார்ட்டையும் அந்த கோலியாத்தை மட்டும் தான் ஆண்டவர் வந்து ஜெயிச்சாரு. பெலிஸ்தனே இஸ்ரவேல் கீழே வந்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த தலைவனை, இந்த கிராமத்து அதிபதியை ஆண்டவர் இன்னைக்கு வந்து உருவ குத்துறாரு. நீ இன்னைக்கு சாகதான் போற அப்படின்னு சொல்லி பிசாசுட்ட. இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. 3:13-14 முடிந்தளவுக்கு இந்த வசனங்கள் வந்து நீங்க மனப்பாடம் வச்சுக்கோங்க. நீங்க ஜபத்துல வந்து ஜபத்துல நீங்க சொல்லுங்கல்ல, நான் பிசாசு போராடுற இடத்துல நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. ரொம்ப இது வந்து எப்படி சொல்லணும், ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவா நல்லா அந்நிய பாஷையில பேசி ஜபத்துல அந்த அந்நிய பாஷையிலேயே இந்த வசனங்களை வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடி பிசாசு வந்து இந்த பிரச்சனையில ஒரு உருவத்தோட நிக்கிறான் வைங்களேன். நேருக்கு நேரம் அவட்ட சண்டை போடுற மாதிரி இந்த வசனங்களை நீங்க மேற்கோள் காட்டி அதிகாரத்தோட நிச்சயமா நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடிப்பாமா. உங்க குடும்பத்துல இத்தனை வருடம் எந்த காரியத்துல பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல கணவன் மனைவி பிரித்ததா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எந்த ஒரு பிசாசனுடைய பிரச்சனை நீங்க இதை தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த 20க்கும் மேற்பட்டதான 25 வசனங்கள் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். 20க்கும் மேற்பட்டதான வசனங்களை நீங்க மனப்பாடம் செய்து அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ப நீங்க வந்து அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கண்களை மூடி ஆமென். ஜீசஸ் பிசாசு நம்ம எதிர்த்து ரபா ஷதா ரபானா கண்களை மூடி ரபாலா அந்நிய பேசுகிறவங்க கொஞ்ச நேரம் பேசுங்க. ரபாலா ஷதா ரபானா ஹதுரா ஓரி காதுரா ரபானா காதுரா இயேசுவின் நாமத்தினால ரபானா காதுரா இயேசுவின் நாமத்தினால நான் வாங்கிட்ட நான் வரேன். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால வரேன். இயேசுவின் நாமத்தினால ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபகு 3ஆம் அதிகாரம் அதோட 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சாத்தானே உன்னுடைய அதிபதி தலைகளை அவர் வெட்டினார், அவர் உருவ குத்துகிறார். உன்னுடைய தலைகளை அவர் உருவ குத்துகிறார், அவர் உன்னுடைய தலைகளை வெட்டுகிறார்.
இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தோட உனக்கு வரேன். இந்த நாளில உன் தலையை நாங்கள் வெட்டுகிறோம். இந்த நாளில உன் தலையை நாங்கள் வெட்டுகிறோம். இந்த நாளில உன் தலையை நாங்கள் வெட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி தேவனுக்கு மாத்திரம் தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். உனக்கு நாங்க எதிர்த்து நிக்கிறோம். சாத்தானே, உனக்கு நாங்க எதிர்த்து நிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு எங்க சரீரத்துல அதிகாரம் கிடையாது. உனக்கு எங்க குடும்பத்துல அதிகாரம் கிடையாது. எங்களுடைய பிள்ளைகளிடத்துல உனக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கு ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானே நாங்கள் இப்பொழுது துரத்துகிறோம். உன்னை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம். உன்னை நாங்க எதிர்த்து நிக்கிறோம். உன்னால எங்களை மேற்கொள்ளவே முடியாது. உன்னால எங்களை மேற்கொள்ளவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால உன்னை எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உன்னை எதிர்த்து நிற்கிறோம். நீ அப்பாலே போ, நீ எங்களை விட்டு தூர போ. இனி உன்னிடத்துல எங்களுக்கு இடம் கிடையவே கிடையாது. நாங்க உன்னை வந்து என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனா ஏசப்பா உன்னை இந்த நாட்கள அழிக்க வல்லவரா இருக்கிறாங்க. உன்னை ஏசப்பா இந்த நாட்கள உன்னை அழிக்க போறாங்க. முன்னணிகளை வரவிட்டு உன்னை சிதறடிக்க போறாங்க. உனக்கு எங்களுக்கு அதிகாரமே கிடையாது. நீ எங்களை மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எங்களோட இணைந்து ஜெபிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய ஜெபத்துல இந்த வசனங்களை நீங்க மேற்கோள் காட்டி நீங்க வந்து ஜெபிங்க. நிச்சயமா அது பிரயோஜனமா இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த 25 வசனமும் நாங்கள் ஸ்லைட்லையும் போடுறோம். நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு செவுத்துல எதுலையாச்சும் நீங்கள் ஒட்டி கூட வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து கூட ஒட்டி வச்சுக்கோங்க. போகிறப்ப வர்றப்ப இதுக்கெல்லாம் நீங்கள் 4 நாள் அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல வேற ஏதாச்சும் உங்களுடைய போராட்டத்துக்கும் வந்து வசனங்கள் எதுவும் எங்களுக்கு ஜெபத்துல நாங்கள் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல, நீங்க எதுவும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இனி ஒரு நாட்கள்ல நம்ம வீடியோஸ்ல வந்து நம்பரும் இருக்கு, அதுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு அதோட உங்களோட கண்டிப்பா நாங்க வந்து அந்த வசனங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நிச்சயமா நீங்க கேட்கறதான வசனங்களும் நாங்க கண்டிப்பா நாங்க தருவோம். இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேற போராட்டங்கள் இருக்கக்கும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா இனி ஒரு நாட்கள்ல அந்த வீடியோவா கூட நாங்க வசனங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கான அந்த வீடியோவா போடுறோம். நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நாங்க சுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி ஜெபிக்கணும், முக்கியமா வசனத்தை சொல்லி எப்படி ஜெபிக்கணும், பிசாசை வந்து எப்படி கடிந்து கொள்ளணுங்கிறது தெரியாம வசனம் எங்களுக்கு தெரியுது, ஆனா எங்களுக்கு எப்படி சொல்லி ஜெபிக்கிறதுதான் தெரியல. நிறைய பேர் எந்தெந்த வசனத்தை எந்தெந்த நேரத்துல உபயோகப்படுத்தணும், பிசாசை நான் எப்படி எதிர்த்து நிக்கிறது, எனக்கு பிளாங்கா இருக்கு அப்படிங்கிற 25 வசனமே சொல்லி கூட வீடியோ போட்டால் நம்மளுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் எடுத்துருங்கிறனால நாங்க ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்க மேக்சிமம் நீங்க பாருங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க பிசாசை எதிர்த்து நிக்கிறதுக்கு ரொம்ப அது உங்களுக்கு ரொம்ப பலனா இருக்கும். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்க வீடியோ பாருங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.